ஸ்ரீ என்றால் இறைவனுடைய மகிமைகளை குறிக்கின்ற என்று பொருள். நாம் மனதில் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டுமானால் நல்ல விஷயங்களை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். இறைவனுடைய மகிமைகளை அறிந்து இடைவிடாது அதை சிந்தித்தால் அல்பமான விஷயங்களில் மனம் செல்லாது. அப்படியே சென்றாலும் அது பிடிக்காமல் போய்விடும். ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் என்றால் திருப்பொருந்திய, மகிமை பொருந்திய, எண்ணற்ற பண்புகளை உடைய இறைவனை பற்றிய பாம்பு விருத்தத்தில் அமைந்த ஸ்லோகங்கள் என்று பொருள். இந்த ஸ்லோகத்தின் அமைப்பு பாம்பு போல் வளைந்து வளைந்து இருப்பதால் இதற்கு புஜங்க ஸ்தோத்திரம் என்று பெயர். எல்லா தேவதைகளுக்குமே புஜங்க ஸ்தோத்திரம் உண்டு. இந்த ஸ்லோகங்களில் ஒரு கிரமம் காணப்படுகிறது. முதலில் கணபதி வணக்கம், பின் அவையடக்கம், பின் முருகனின் ரூப வர்ணனை. இவ்வாறு ஸ்லோகங்கள் சீராக அமைக்கப்பட்டிருக்கின்றன.